பாருங்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. புதிய ஏற்பாடு வேதபாட விளக்கம் என்ற தலைப்பிலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து நம்ம தொடர்ந்து பாடங்களை படித்து வருகிறோம். இந்த நாளிலே மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலிருந்து நம்ம தொடங்க போகிறோம். ஆண்டவர் கிருபையினாலே இந்த அதிகாரத்தை இன்றைக்கு முடிக்கலாம் என்று நான் ஆவலாக இருக்கிறேன். இந்த 21ஆம் வசனத்திலிருந்து கடைசியில் ஜட்ஜ்மெண்ட்டில் நியாயந்தீர்ப்பு நாளில் என்ன நடக்கும், யாருக்கு முத நியாயந்தீர்ப்பார், ஏன் நியாயந்திருக்கிறார் என்ற கேள்விகளுக்கெல்லாம் இந்த பகுதி விளக்கமாக இருக்கிறது. அடுத்து புத்தி உள்ளவன் புத்தி இல்லாதவன், கண்மலையில் கட்டப்பட்ட வீடு மணலில் கட்டப்பட்ட வீடு, இந்த காரியங்கள் நிறைவாக சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். இப்பொழுது அந்த நாட்களிலே 21 அந்த நாளில், எந்த நாளில்? நியாயந்தீர்ப்பு நாளில். நியாயந்தீர்ப்பு நாளுன்னு ஒரு நாள் தேவன் வச்சுருக்காரு. இந்த உலகத்திலே நீதி நியாயங்கள் இல்லையே என்று நம்ம தவிக்கிறோம். ஏதோ கடலில் பெருங்காய் கறக்கிற மாதிரி அறுதலான சில நியாயங்கள் அங்கங்கே தென்பட்டாலும் முழுமையான நீதி நியாயங்கள் கோர்ட்டில் கூட இல்லை. நீதிபதி கூட மாயமாக இருக்காங்க. ஆகவே அநேக மக்கள், கடவுளே உனக்கு கண் இல்லையா, தெய்வமே இந்த மாதிரி செஞ்சிட்டாங்களேன்னு சொல்லி பொதுமக்கள் அநேகர் கதறி நியாயம் கிடைக்காம சாகிறவங்கெல்லாம் உண்டு. அப்படியே போயிட்டா அப்போ அது நியாயமே இல்லாமல், கடவுளே இல்லாமல், ஜட்ஜ்மெண்ட்டே இல்லாமல், அதுக்கு ஒரு தீர்ப்பே இல்லாமல் போயிடுமே. இந்த கொடூரமானவங்க செய்ததெல்லாம் சரியாக ஆயிருமே. அப்போ தெய்வம்னு ஒன்று இருந்தான்னா இல்லாவிட்டான்னா அப்படி ஆயிரும். ஆனால் அப்படி கிடையாது. எல்லாருக்கும் ஒரு நியாயந்தீர்ப்பு வச்சிருக்கிறார். அது புறஜாதிகளுக்கு பவுல் ஊழியம் செய்யும்போது அந்த விஷயத்தை, புறஜாதிகளுக்கு அந்த ரகசியத்தை அத்தனை பட்டணத்தில் பவுல் சொல்லியிருக்கான். அப்போஸ்தலர் 17:31 எல்லாருக்கும் நியாயந்தீர்ப்பு தேவன் வச்சுருக்காரு. அதுக்கு ஒரு மனுஷனை அவர் நியமித்து வச்சுருக்காரு. அந்த மனுஷனை அவர் மரித்தோர்ந்து எழுப்பினதுனால அதனுடைய நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணிட்டாருன்னு சொல்லி அந்த கருத்தை அங்கே புறஜாதிகளுக்கே அந்த கருத்தை சொல்கிறான். அந்த மனுஷன்தான் மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து அவரே என்று 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர்தாய் மனுஷனாகி வந்த இயேசு கிறிஸ்து அவரே அப்படின்னு அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்து தான் என்று அங்கே சொல்கிறார். மத்தியஸ்தன் சொல்கிறார். இன்றைக்கி அவர் மத்தியஸ்தனாக இருக்கார். ஆனால் புறமோசனாகி எப்படி ஜட்ஜ் ஆகுறாங்களோ அதுபோல் ஆண்டவராகி இயேசு இன்றைக்கி பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு, நடுநிலையாக இருக்கார், மத்தியஸ்தராக இருக்கிறாரு. கடைசி நாளில், அந்த நாளில் சொல்கிறார்ல, அந்த நாளில் அநேகர் என்னை நோக்கின்னு சொல்கிறார். கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே படிங்க, அப்படியே படிங்க, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக 1-2 இல்லை அநேக அற்புதங்கள் செய்தோம் அல்லவா அப்படின்னு சொல்லும் போது நாமளாக இருந்தால் ஆகா பெரிய தீர்க்கதரிசி, பெரிய மகான், பெரிய இப்போ இந்த பென்னிஹின்லாம் அப்படியே பவர்னு தள்ளி விடுறாரு. வெளிநாட்டில் அமெரிக்காவில் நம்ம பெருசாக நினைக்கிறோம். ஆகா இவ்வளோ பெரிய கோட்டை தூக்கி இப்படி கொசுவை துரத்துற மாதிரி இப்படி சொன்ன உடனே ஜனங்க அப்படியே சாரசாரியாக விழுகிறாங்க, அப்படியே கீழே விழுகிறாங்க. எவ்வளவு பார்க்குறீங்க அற்புத அடையாளங்களை பார்க்கும்போது ஜனங்க அப்படியே தண்ணி வந்து விழுந்த மாதிரி அப்படியே விழுந்துடுறாங்க. இப்படி டச்சுன்னு சொன்னவொடனே விழுந்துடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்கள பெரிய ஆளுகளாக நினைக்கிறோம். வருஷம் தீர்க்கதரிசி தரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே ஜோசிக்காரங்க மாதிரி, இதெல்லாம் நம்ம பெருசாக நினைக்கிறோம். பிசாசிகள் விரட்டுறதோ ஆகாம வரம் பெற்றவர் பிசாசி விரட்டுறான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு அவங்கள பார்த்து என்ன சொல்கிறார் படிங்க.
அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவங்களுக்கு நான் சொல்லுவேன். என்னை நோக்கி அப்படின்னா அந்த நாளில் இயேசு அங்கே ஜட்ஜாக இருக்கார், நீதிபதியாக இருக்கார். தேவன் தான் நியாயாதிபதி, நீதிபதி அவர் தான், மாற்றமே இல்லை. ஆனால் இயேசுவை தேவன் நியாயாதிபதியாக நியமித்தார்னு இயேசுவே சொன்னார். யோவான் 5:22 எல்லாரும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல குமாரனையும் கனம் பண்ணும்படி நியாயந்தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கே கொடுத்துருக்காருன்னு அங்கே அவர் விளக்கம் கொடுக்குறார். ஏன் குமாரனுக்கும் கொடுத்துருக்காருன்னா அவரும் அதில் ஜாயிண்ட் ஆகிடுவார்னு அர்த்தம். குமாரனுக்கே கொடுத்துருக்காருன்னா இவருக்கு மட்டும் கொடுத்துருக்காருன்னா என்ன அர்த்தம்? ரகசியம் என்னன்னா அதில் 27ஆம் வசனத்தில் அவர் மனசுகுமாரனாக இருப்பதினால் நியாயந்தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரம் முழுவையும் அவருக்கே கொடுத்துருக்க. மனசுகுமாரனாய் வந்ததுனால தேவன் மனுஷனாக வரலை, அதை புரிஞ்சுக்கோங்க. தேவனாக தான் இருக்கார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுறாரு. மனிதர்கள் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர், சாவில்லாதவர், சாவாமி, அந்த மாதிரி அவர் பரஞ்சோதியாக இருக்கார். அவர் நியாயம் தீர்த்தா நாளைக்கு இவன் சொல்லுவான், பாட்டு பாடுவான், கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும், பெண்ணுன்னா என்னன்னு உனக்கு தெரிய வேண்டும், உனக்கு ஒரு அளவும் தெரியாமல் நீ எங்களை நியாயம் தீர்த்தா என்ன நியாயம் இருக்குது, இது நீங்கள் நியாயம் இருக்குது சரியில்லை, எங்களை மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டால் தெரியும்னு சொல்லி இவன் சொல்லிடுவான். அப்படி சொல்லக்கூடாது என்பதற்காக, தேவன் குற்றவாளி ஆகக்கூடாது என்பதற்காக அவரோட இருந்த அந்த வார்த்தையாகிய அந்த இயேசுவை மனுஷனாக மாம்சத்தில் வர வச்சு 33 வருஷம் எல்லா விதத்திலையும் நம்மை போல சோதிக்கப்பட்டார். எபிரேயர் 2:8 இருக்குது, 18 இருக்குது. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரானார். எபிரேயர் 4:15 போட்டிருக்கு, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற பிரதான ஆசாரியரான நமக்கு இராமல் எல்லா விதத்துலேயும் நம்மை போல எல்லா விதத்துலேயும், ஒரு விதம் 2 விதம் இல்லை, நமக்கு என்ன கஷ்டம் வந்துச்சோ, சோதனை நமக்கு வந்துச்சோ, இதே தான் அவருக்கு வந்தது. ஆனால் அவர் ஜெயித்தார். தேவகுமாரனாக இருந்து ஜெயிக்கலை, மனசுகுமாரனாக இருந்து அது ஜெயித்தார். அதனால தான் அவர் தேவகுமாரன்னு அவர் வாயில் சொன்னதை விட மனசுகுமாரன் என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தியிருக்கார் என்பதை 4 சுவிசேஷங்களில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதான் போட்டிருக்கு, மனசுகுமாரனாக இருப்பதினாலே அந்த அதிகாரம் முழுவதையும் அவருக்கு கொடுத்துருக்கிறாருன்னு இயேசு அதுக்கு சாட்சி கொடுக்குறார். ஆகவே ஆதி கிறிஸ்தவங்க இயேசுவை பிதாவாகவே அதுக்காகவே தொழுது கொண்டு வந்ததாக பேதுரு எழுதுகிறான். 1 பேதுரு 1:17 1 பேதுரு 4:17 பேதுரு எழுதும்போது நியாயந்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாக இருக்கிறது, அது முந்தி நம்மிடத்தில் துவங்கினால் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவுடைய முடிவு என்னமா இருக்கும்? சுவிசேஷம் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் அவன் கீழ்ப்படுகிறானா இல்லையா, குற்றவாளியா நல்லவனா கெட்டவனா, அது பிரச்சனையே இல்லை. சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவங்களுடைய முடிவு தான் பயங்கரமாக இருக்குமே தவிர பழைய ஏற்பாட்டு மக்களை பற்றி அவங்க அறியாமை காரியங்களை குறித்து அவங்களை தண்டனை கொடுக்குறத பற்றி இங்கே சொல்லலை. சுவிசேஷம் சொல்கிறது இயேசு தான், அவர் தான் சுவிசேஷம், அதாவது நற்செய்தி. இன்று நற்செய்தியை அறிவிக்கிறோம். என்ன? இயேசு கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்காக எல்லா ஜனத்துக்கும் என்ன செஞ்சுருக்கார், அதுதானே. லூக்கா 2:10 நமக்கு தெரியுமே, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த நற்செய்தி. அதான் சமஸ்கிருதத்தில் காஸ்பல், சுவிசேஷம்ன்றது சமஸ்கிருத பாஷை தான். அது காஸ்பல் சொல்கிறது தான் ஆங்கிலம், நற்செய்தி என்பது தமிழ் சுத்தமானது. எப்படினாலும் இது இயேசுவை பற்றின சுவிசேஷமே தவிர பழைய ஏற்பாட்டில் இயேசு வராதனால அங்கே சுவிசேஷம் கிடையாது. மார்க் 1:1 படிங்க. மார்க் 1:1 தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தின் ஆரம்பம்.
ஆரம்பமே இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் இருக்கு. அது எப்படி? தேவகுமாரன் என்று சொல்லக்கூடிய அந்த சுவிசேஷத்தினுடைய அந்த ஆரம்பம். பழைய ஏற்பாட்டில் தேவகுமாரன்னு சொல்ல முடியாது, இயேசுவே வரல. அதனால் ஆரம்பம் சொல்கிறதே இயேசு கிறிஸ்துவ தேவகுமார்னு சொல்கிற அந்த செய்தி தான். இதுதான் மெயின் காரியமே தான். இப்போ 1.5 மணி நேரம் ஒருத்தன் பேசுகிறான், அதில் மெயின் காரியம்னு ஒன்று கடைசியில் எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க இன்ன சின்னத்தில், அதுதான் ஐயா ஒரு நொடியில் சொல்கிறத 1.5 மணி நேரம் விளக்கம் கொடுக்குறான். அந்த மாதிரி சுவிசேஷத்தினுடைய கருப்பொருள் என்ன தெரியுமா? இயேசுவ தேவகுமாரன்னு விசுவாசிக்கணும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடைவது தான். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் கடைசியில் 20 அதிகாரம் கடைசியில், யோவான் 20 அதிகாரம் கடைசியில் அது இருக்குது. நான் சொன்னது இருக்குது. இதனால தான் எழுதப்பட்டிருக்குன்னு அங்கே போட்டிருக்கு, படிங்க. யோவான் 20 கடைசி படிங்க. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும். இதுதான் கருப்பொருள். இதுதான், இதுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு அங்கே. அதனால் அற்புதங்கள் கூட சேர்க்கலை, அங்கே போட்டிருக்கு. அநேக அற்புதங்கள் செய்தார், இதெல்லாம் சேர்க்கலை. சேர்த்தா உலகம் கொள்ளாது அப்படின்னு சொல்கிற அளவில் அவர் 33 வயசில் உலகத்தில் வாழ்ந்தாலும் 3 வருஷம் ஊழியம் செஞ்சார். அந்த 3 வருஷத்தில் எத்தனை அற்புதம், எத்தனை அடையாளங்கள், கொஞ்சம் தான் நமக்கு இப்போ இங்கே சேர்க்கப்பட்டிருக்கு, மற்றதெல்லாம் சேர்க்கலை. என்ன அது அவசியம் இல்லை. அவசியமானது எது? இயேசுவை தேவகுமாரன் விசுவாசிக்கணும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே ஜனங்க நித்திய ஜீவன் அடையணும். இதுதான் சுவிசேஷம். இதுதான் அடிப்படை தத்துவம். இதுதான். இதை சொல்கிறதுக்கு அறிகிறதுக்கு தான் மனுக்குலம், இதை அறிவிக்கிறதுக்கு தான் அதுக்கு பேர் தான் சுவிசேஷம். அசுவிசேஷங்கள் உலகம் முழுவதும் போங்கன்னு சொல்கிறது இந்த அர்த்தம் தான். பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த சத்தியம் தெரியலையே, அவங்க எப்படி ரட்சிக்கப்படுவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. இயேசுவே தெரியாது, இயேசுவே வரலை. புதிய ஏற்பாட்டில் இயேசு மனுஷனா வார்த்தையானவர் வந்தது மாதிரி அங்கே யார் போய் சொன்னாங்க? நோவா காலத்தில் ஒரு பெரிய கூட்டமே செத்தாங்களே, செத்துக்கிட்டே வந்தாங்களே, ஆதாமிலிருந்து எல்லாரும் ஏகப்பட்ட 4000 சரித்திரம் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அங்கேயும் போய் சுவிசேஷம் அறிவித்தார் என்பது தான் சத்தியம். சுவிசேஷம் என்ற வார்த்தை 1 பேதுரு 3:18 படிக்கும்போது, அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியில் அவர் போய் காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்தில் நோவா காலத்தில் தேவன் நீடிய பொறுமையோடு இருந்தபோது காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் தெளிவாக போட்டிருக்கு. பிரசங்கித்தார்னு இருக்கு. பாடியை சிலுவையில் தொகை போட்டு அந்த ஆவியில் அவர் போய் அங்கே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன பிரசங்கம் பண்ணார், ஏன் பிரசங்கம் பண்ணார், அதனால் அவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டால், அதுலேயே 1 பேதுரு 4:6 அதுலேயே இதற்காக மரித்தோரானவர்கள் தேவனுக்கு முன்பாக மாம்சத்திலே ஆக்கினிக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படி அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அவர்களுக்கு இல்லை, அவர்களுக்கும், அப்படிப்பட்டவங்களுக்கு கூட சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அப்போ அவங்க உலகப்பிரகாரமாக செத்துட்டாங்க. நோவா நீதியை பற்றி பிரசங்கித்தான்னு சொல்லியிருக்க தவிர இயேசுவை பற்றி பிரசங்கிக்கலை. ஏன்னா ரட்சிப்பு இயேசுவி நாமத்தில் இருக்குது. அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழோங்கும் மனசுகளுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமத்திலையும் ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லி அப்போஸ்தலர் 4:12 இருக்கு. அப்போஸ்தலர் 16:30 சிறை அதிகாரிகள் பவுல் சீலா கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவமாரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? என்ன சொன்னாங்க? அதற்கு 31 அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும். அவ்வளோதான்.
வரலாறு சொல்லலை, பழைய ஏற்பாடு சொல்லலை, பைபிள் ஸ்டடி எடுக்கலை, ஒரு இளவும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவ விசுவாசி. எப்படி விசுவாசி? தேவகுமாரன்னு விசுவாசி. அவ்வளோதான். விசுவாசிக்கிறதுக்கு விசுவாசிக்காததுக்கு உள்ள காரியம்தான். அந்த விசுவாசின்னு சொல்கிறது சும்மா சாதாரண விஷயம் இல்லை. ஆண்டவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவனுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த அதிகாரத்தை மனசில் கொடுத்துருக்காரு, சுவாதீனமாக படைச்சிருக்காரு. ஆண்டவர் ஆதாம் ஏவ படைக்கும் போது தமது சாயலாக தமது ரூபத்தின்படி தம்மை போல சகல அதிகாரத்தையும் கொடுத்து படைச்சார். அதனால தான் அந்த பழத்தை சாப்பிடாதீங்கன்னு சொன்னார். சாப்பிட்ற அதிகாரம் அவனுக்கு உண்டு, அதனால தான் சாப்பிடாதேன்னு சொன்னார். அவன் அந்த அதிகாரத்தை பொம்பளை சொன்னது நான் கேட்டுட்டேன்னு சொல்லி அவன் மீறி அந்த பாவத்தை செஞ்சான்ல. செய்ய முடியாத அளவில் தேவன் அங்கே ஒரு பிரேக் போடலை, ஒரு பூட்டு போடலை, அவனை ரிமோட் கண்ட்ரோலாக படைக்கலை, சிசிடி கேமரா வச்சு கண்காணிக்கலை. அவருக்கு எல்லாம் தெரியும். அப்படி ஏதாவது ஒன்று ஆயிட்டா அதுக்குரிய மாற்று மருந்தும் அவருக்கு தெரியும். மனுஷன் தப்பு செய்கிறான், உண்மைதான். ஒருத்தன் சூசைட் பண்ணுறான், ஒருத்தன் மண்ணெண்ணை ஊற்றிக்கிட்டு சாகுறான். மாற்று மருந்து அதுக்கு உடனே சிகிச்சை செஞ்சு காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்கல்ல. அவன் செஞ்ச தவறுக்கு அப்படியே போடான்னு சொல்லி மனுஷன் விடலையே. தேவன் அப்படித்தான். அங்கே ஒரு காரியம் ஒருவேளை அவன் மீறி செஞ்சுட்டா இந்த மாதிரி ஒரு தீர்வை அங்கே வச்சுருந்தார். அதான் ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும் என்று அன்னைக்கே ஆதியாகமம் 3:15 சர்ப்பத்தை பார்த்து கர்த்தர் சொன்னார். அந்த ஸ்திரீயின் வித்து தான் இயேசு கிறிஸ்து. அன்னைக்கே உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக வெளிப்படுத்தல் 13:8 அங்கே சொன்ன தீர்க்கதரிசனத்தின்படி இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி யோவான் 1:29 யோவான் சாணகன் கையை காட்டி சொல்கிறானே. அவர் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார் என்று 1 யோவான் 2:2 போட்டிருக்கு. சர்வலோகம். அதனால் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்குரியவர் அல்ல இயேசு. ஆகவே பழைய ஏற்பாட்டுக்காரன் நம்புறானோ நம்பலையோ அவனுக்கு அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அவன் நம்புறதுக்கு உள்ள பலன் என்ன, நம்பாததுக்கு உள்ள பலன் என்ன, ஒரே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 3:18 எவனுக்கும் தெரியாது. யோவான் 3:16 தான் மனப்பாடம் பண்ணி கிறிஸ்துமஸ் தோறும் வாசிக்கிறானே தவிர யோவான் 3:18 எவனும் படிக்கிறதில்ல, படித்தாலும் விளக்கம் சொல்கிறதும் இல்லை. என்ன போட்டிருக்கேன்? அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாக இராதபடினால் அந்த ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டது ஆயிற்றுன்னு இருக்கு. முடிஞ்சு, அவ்வளோதான். நீ தேவகுமாரன்னு விசுவாசிச்சா ரட்சிப்பு. தேவகுமாரன் விசுவாசிக்கலையா அந்த அவிசுவாசமே உன்னைய நியாயந்திருத்தும். அப்படி இருந்தும் ஏன் நம்பாமல் இருக்காங்க? ஏன் சிலர் வரலை? அந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திட்டு ஏன் மொதன்னு ஏன் வரல அப்படின்னு கேட்டால் அதில் 19ஆம் வசனத்தில் பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனசுடைய கிரிகள் பொல்லாதவர்களாக இருப்பதனால அவங்க ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினி தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. தண்டனைக்கு அவன்தான் பொறுப்பு, இயேசு பொறுப்பு அல்ல. ஏன்னா அவனுடைய பாவங்கள் முழுவதும் இவர் சுமந்த தண்டனை முழுவதும் இவர் ஏற்றுக்கிட்டாரு. பாவத்தின் சம்பளம் மரணம்னா அந்த மரணம் இல்லாத இவர் மரணம் அடைஞ்சாரு. அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டாரு. உலகத்தின் சாபத்தையும் பாவத்தையும் முழுவதும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு ஒரே பலியினாலே அவர் என்றென்றைக்கு செய்து முடிச்சிட்டாரு. அதனால் மனுஷன் நான் எந்திரிக்கணும், விறகு பிறக்கணும், சோறு பொங்கணும், கஷ்டமாக இருக்குது, அரிசி வாங்கணும், சாப்பிட முடியல, பசியாக இருக்குது, 1000 குறை சொல்கிறான்ல. நல்ல சாப்பாடு பொங்கி வச்சு நல்லா ரெடியாக இருக்குது, எழுந்து சாப்பிடு மகனேன்னு ஒரு சத்தம் வருதுன்னு வைங்களேன். அதுக்கு பிறகு அது திங்காமல் இருக்க போகட்டும், சாப்பிட வேண்டாம்னா யார் தவறு? அது மாதிரி தான் எல்லாம் செய்து சிலுவையிலே எல்லாம் முடிந்ததே, எல்லாம் முடிச்சிட்டாரு. அவர் செய்ய வேண்டியது அவசியமே இல்லை. ஆகவே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த சுவிசேஷ காவல் உள்ள ஆவிகளுக்கு அங்கே பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணிவிட்டு 3 நாள் கன்வென்ஷன், வெள்ளி சனி ஞாயிறு முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே இவன் புதைச்சிட்டான்.
அந்த ஆவி சரீரத்துக்குள்ளே புகுந்து 3ஆம் நாள் எழுந்து இதே பூமியில் 40 நாள் அளவு தரிசனம் கொடுத்து அதன் பிறகு எல்லாரும் கண்களுக்கான பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். இன்றைக்கி பிதாவின் வலது பாசத்தில் நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்கார். ஜட்ஜாக இருக்கார், வக்கீலாக இருக்கார். அவர் அடுத்து புறமோசனாகி நியாயாதிபதியாக தேவனே இயேசுவை நியமிச்சிருவார். அதனால் ஆதி கிறிஸ்தவர்கள் இயேசுவை பிதாவாகவே தொழுது கொண்டு வந்ததாக பேதுரு எழுதுகிறான். 1 பேதுரு 1:17 1 பேதுரு 1:17 படிங்க. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரிகளுக்கு தக்க நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால், பிதாவாக, பிதா அல்ல, பிதாவாக, அவரை தேவனாக சொல்லலாம், தேவன் அல்ல, தேவனாக சொல்லலாம், பிதாவாக சொல்லலாம். அதனால் அவருக்கு நித்திய பிதான்னு ஒரு பேர் எனப்படும் என்று பழைய ஏற்பாட்டிலே அதை சொல்லியாச்சு தீர்க்க தரிசனமாக. அந்த அடிப்படையில் நியாயந்திருக்கக்கூடிய அதிகாரத்தை இயேசு பெற்றிருக்கிறார். அதனால் அந்த சுவிசேஷத்தை கீழ்ப்படியாத முடிவு பயங்கரமாக இருக்கும். அந்த சுவிசேஷம் தேவனுடைய வீட்டில் தான் முந்தி தொடங்கும்னு சொல்லி அதுலேயே 1 பேதுரு 4:17 ஏற்கனவே சொன்னேன். திரும்ப படிங்க. 1 பேதுரு 4:17 நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக தேவனுடைய வீட்டில் தான் தொடங்குது. வீடுனா என்னன்னா சபைன்னு அர்த்தம். சபைக்கு தான் வீடுன்னு போட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 3:15 போட்டிருக்கு இந்த வார்த்தை. சபை ஜீவனுள்ள வீடு, சபைக்கு தூணாக இருக்குது, அதில் சத்தியத்துக்கு தூணாக இருக்குது. அங்கே பவுல் எழுதுகிறான். ஆகவே வீடுன்னு சொல்கிறது சபை, சபைன்னு சொல்கிறது வீடு தான். ஆகவே என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு எனப்படும் சொன்னாரே, அந்த அர்த்தம் தான். அந்த ஜெப வீட்டில், அந்த சபையில் தான் நியாயத்தீர்ப்பு தொடங்குது. புறஜாதிகள்கிட்ட தொடங்கலை. தேவனை எத்தனையோ பேர் கீழ்ப்படியாதவன் இருக்கிறான், அவனுக்கு தொடங்கலை, இங்கே தொடங்குறாரு. காரணம் என்னென்னா, புறஜாதிகளுக்கு தொடங்குனா அவங்க என்ன நினைப்பாங்க, தேவனை அறியாதவங்க என்ன நினைப்பாங்க, அல்லது சுவிசேஷத்தை கேட்டு கீழ்ப்படியாதவன் என்ன நினைப்பான், கடைசியில் இவங்களுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தள்ளிடுவார் போலுக்கு பரலோகத்துக்கு. அதுக்கு தான் நம்மளை பேசி சரியில்லை, அது சரியில்லை, அது ஓட்டை, இது ஓட்டைன்னு சொல்லி கழிச்சு விட்டு இயேசுவை கும்பிடுறதுனால என்ன வேணாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி உள்ளே தள்ளிடுவார் போலுக்கு எவனும் சந்தேகப்படக்கூடாது என்பதற்காக. எல்லாரும் பார்த்துக்காங்கப்பா, யாருக்கிட்ட தான் தொடங்குறேன், தேவனுடைய வீட்டில் தொடங்குறேன். சுவிசேஷத்தை கீழ்ப்படியாத ஒரு முடிவு அங்கே டேஞ்சர் இங்கே போட்டிருக்கு. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவியும் பக்தி இல்லாதவனும் எங்கே நிற்க முடியும்னு அங்கே கேள்வி இருக்கு. நீதிமானே அப்படின்னா இயேசுவின் இரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்டவன், இயேசுவை பற்று விசுவாசத்தில் நீதிமானாக்கப்பட்டவன், அவனே ரட்சிக்கப்படுறதுக்கு அரிதுன்னே இருக்கு. இப்போ நான் உமது நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தோம்னு சொல்கிறானே, இயேசுவை விசுவாசிக்காதவனா? உமது நாமத்தினாலே பிசாசியில் விரட்டணும்னு சொல்கிறானே, விசுவாசிக்காதவனா? விசுவாசத்தில் நடக்கும் அடையாளங்கள் தானே அது. தீர்க்க தரிசனம் உரைத்தோம் என்ன சாதாரண ஆளா? அப்போ அவன் நீதிமான் தானே, விசுவாசி தானே, அவனே ரட்சிக்கப்படுது அரிதுன்னே இருக்குது. அப்போ பக்தி இல்லாதவே வேறு உலக பிரகாரமானாலும் ஏமாத்திரம். இவனை நியாயந்திருப்ப அவன் பார்த்து உண்மையிலே இயேசு நீதி உள்ளவர் தான், நேர்மை உள்ளவர் தான், இந்த பக்கம் திரும்பணும்னு ஐயா நாங்களே போயிடுறோம்னு போயிடுவான். தேவனை யாரும் குற்றப்படுத்தவே முடியாது. அப்படித்தான் நியாயந்தீர்ப்பு செய்யக்கூடியதான். நியாயந்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தொடங்குது, ஊழியக்காரங்கிட்ட தொடங்குறாரு, விசுவாசிகள்கிட்ட தொடங்குறாரு, தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் தொடங்குறாரு. அப்படி தொடங்கும்போது தான் அநேகர் என்னை நோக்கி திரும்ப நீங்கள் மத்தேயு 27:21 வந்துடணும். அந்த நாளிலே, அதாவது நியாயந்தீர்ப்பு நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, இந்த பாட்டு பாடுறாங்கல்ல, கர்த்தாவே தேவர்களே உமக்கு ஒப்பானவே யார். நல்லா பாட்டு பாடுறதுனால பரவாயில்ல, இவன் உள்ளே விட்டுருங்கன்னு விட மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, பாட்டு பாடுறதுனால, டான்ஸ் ஆடுறதுனால, இசை வைக்கிறதுனால,
கீழே விழுந்து உருன்றதுனால ஒரு ஸ்பெஷலுக்கு இதெல்லாம் அங்கே கிடையாது. கோபம் தான் அவருக்கு வருமே தவிர, எரிச்சல் தான் வருமே தவிர, அதனால ஒரு சந்தோஷமாக அதுக்காக ஒரு கிஃப்ட் கொடுக்க மாட்டார். அந்த நாட்களே அநேகர், 1-2 இல்லை, அநேகர் என்னை நோக்கி உமது நாமத்தினாலே பிசாசுகளை விரட்டினோம், தீர்க்க தரிசனம் சொன்னோம், அநேக அற்புதங்கள் 1-2 இல்லை அநேக அற்புதம் செய்தோம் அல்லவா என்று சொல்லும்போது இயேசு அவங்கள பாராட்டலை, சந்தோஷப்படலை. அக்கிரம செய்கைக்காரன்னு சொல்கிறார். ஒரு காலம் உங்களை அறியலைன்னு சொல்கிறார். இந்த அக்கிரம செய்கைன்னா என்ன? அப்படி என்ன செஞ்சிட்டாங்க? பொதுவாக ஊழியக்காரங்க இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க ஒரு பாலியல் தொந்தரவோ ஒரு கிரிமினல் வழக்கிலையோ பொதுவாக இருக்க மாட்டாங்க, பொதுவாக அதில் ஈடுபட மாட்டாங்க. பொதுவாக ஒரு சிலர் ரைடில் மாட்டுறாங்க. அந்த அண்டர் கவுண்டில் வேறு சிலர் பொம்பளை விஷயங்களில் ஈடுபட்டாலும் அது மன்னிக்கிற விஷயந்தான், மனம் திரும்பினா மன்னிச்சிடுவார். அக்கிரம செய்கைன்னு சொல்கிறது அப்படி அர்த்தம் என்ன? ஏசாயா 53:6 நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி அவனவன் தன் தன் வழியிலே போனோம், நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை தேவன் அவர் மேல் விழ பண்ணினார். கவனிங்க, நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை இயேசு சுமந்தார், இயேசு மேலே விழ பண்ணினார் தேவன். அதில் 10ஆம் வசனத்திலே கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார், நொறுக்குனார். அந்த அக்கிரமத்தை முழுவதும் அவர் சுமந்தார். அந்த அக்கிரமம் என்ன என்று கேட்டால் என்ன போட்டிருக்கு? ஆடுகளைப் போல அவனவன் விலகி அவனவன் தன் தன் வழியிலே போனான். அவனுக்குன்னு ஒரு வழியை ஏற்படுத்திக்கிட்டான். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழி என்று சொன்னார். யோவான் 14:6 உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது. நானும் ஒரு வழி என்று சொல்லலை, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனுமா இருக்கிறேன், என்னையே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். யோவான் 10:1 வேறு வழியாக ஏறுகிறவன் கல்லனும் கொள்ளைக்காரன்னு சொல்கிறாரு. வேறு ரூட் இல்லை, வேறு வழி கிடையாது. வேறு வழியாக போகிறவன் கல்லை கொள்ளைக்காரன்னு சொல்கிறாரு. இப்போ இவங்க எல்லாரும் அவன் தன் தன் வழியை ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னு இருக்கு. அவன் கொள்ளைக்காரன்னு சொல்கிறாரு, அயோக்கிய நாயின்னு சொல்கிறாரு, ஒரு காலம் உங்களை அறியலைன்னு சொல்கிறாரு. அப்போ அற்புதங்கள் செய்கிறாங்களே, அது எப்படி? பிசாசி ஓடுது, அது எப்படி? இயேசுவின் வழியில் போகலை, இயேசுவை பின்பற்றலை. அப்போ அவங்களுக்கு இது எப்படி நடக்குது என்ற ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, மார்க் 9ஆம் அதிகாரம் 38 படிங்க. மார்க் 9:38 படிங்க. அப்பொழுது யோவான் இயேசுவை நோக்கி, போதகரே நம்மை பின்பற்றார். இந்த வசனங்களை நோட் பண்ணிங்க. நம்மைன்னா உங்களையும் எங்களையும் உம்மையும் சேர்த்து நம்மை பின்பற்றாத ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டோம், நாங்கள் தடுக்கவா அப்படி சொல்லி தடை பண்ணவா அப்படின்னு சொல்லும்போது, இயேசு தடுக்காதப்பா, என் நாமத்தில் சொல்கிறவன் எளிதாக என்னையை குற்றப்படுத்த மாட்டான். ஏன்னா அதை சொல்லி தான் நான் பிழப்பு நடத்திக்கிட்டு இருக்கும்போது என்னை எப்படி குற்றம் சொல்ல முடியும்? அதை அலோவ் பண்ணுறார், அதாவது அனுமதிக்கிறார். அங்கீகரிக்கலை, அனுமதிக்கிறார். அங்கீகாரம் சொல்கிறது வேறு, அனுமதிக்கிறது வேறு. அனுமதிக்கிறார்னுடைய அர்த்தம் என்ன? மனம் திரும்ப அனுமதிக்கிறார். இயேசுவை பின்பற்றும்படி அவன் வர அனுமதிக்கிறார். அதாவது தவணை கொடுக்குறாருன்னு கூட சொல்லலாம். அவன் இயேசுவின் நாமத்தில் இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கு, அவரால் தான் இன்றைக்கி இந்த அளவில் செல்வ சீமானாக இருக்கிறோம், இவ்வளோ வசதியாக இருக்கும். அவரை பின்பற்றலையே, நம்ம அவருடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படிக்கலையே, அவர் சொன்னபடி நம்ம சொல்லாமல் நம்ம ஏவுதலில் அவர் பேரால் அடித்து விட்டுக்கிட்டு இருக்கோம். அவன் நம்ம இஷ்டத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஜனங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவர் பேரால் தான் நீங்கள் இவ்வளவு செல்வம் சீமானு, இவ்வளவு காரு பங்களா புளேட்டு ஜெட்டு விமானம் ஊர் சுற்றி எல்லாம் அவர் பேரில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவர் பின்பற்றலை. நம்ம என்னைக்காவது அவன் மனசாப்பற்று அவன் திருந்தி வந்தானால்
லாபம் அவனுக்கு தான். அப்படியே வராமல் நம்ம பிழப்பு தான் நடந்ததில்லை எதுக்குடான்னு சொல்லி இப்படியே கதையை ஓட்டினா மனுஷனுக்கு மரணம் இருக்குல்ல, அந்த மரணத்தை அவன் அடைஞ்ச பிறகு அடுத்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான் அவன் போகணும். அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகும்போது ஜீவ புஸ்தகத்தில் அவன் பேர் இருக்காது. வெளிப்படுத்தல் 20:15 ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் எவனோ என்ற வார்த்தையை குறிங்க. எவனோன்னா அவன் பிஷப்பாக இருக்கலாம், ரெவரண்டாக இருக்கலாம், போதகராக இருக்கலாம், தலைமை போதகராக இருக்கலாம், தீர்க்கதரிசியாக இருக்கலாம், பிசாசி வரம் பெற்றவன் துரத்தக்கூடிய வரம் பெற்றவனாக இருக்கலாம், எப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆளெல்லாம் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான். லூக்கா 10:20 பிசாசி ஓடுது வெளியே விழுகுதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க சீசர்கள். இயேசு அவங்களுக்கு சொல்கிறாரு, சாத்தான் மின்னலை போல விழுகிறதை நான் கண்டேன். இதுக்காக சந்தோஷப்படாதீங்க, பிசாசி ஓடுது இதுக்காக சந்தோஷப்படாதீங்க. உங்கள் நாமங்கள் பரலோகத்திலே எழுதுனதுக்காக சந்தோஷப்படுங்க, மெயின் விஷயம். ஆகவே அற்புத அடையாளங்களை வச்சு ஏமாறாதீங்க. மத்தேயு 24:23 தெரிந்து கொள்ளப்பட்டவளையும் வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாகவே சொல்லிட்டேன்னு அன்னைக்கே கடைசி கால அடையாளங்களை சொல்லிட்டாரே. அடையாளங்களை வச்சு ஒரு ஊழியக்காரனை இடம் போடாதீங்க, அதை வச்சு நம்பிடாதீங்க, அதை வச்சு அவன் தேவ மனுஷன் நினச்சிடாதீங்க, இயேசுவை கரெக்டாக பின்பற்றான்னு நினச்சிடாதீங்க. பிசாசிகளும் அற்புதங்களை செய்யும் சக்தி உள்ளவர்களாக மாறுவார்கள். என் நாமத்தினாலே இயேசுவின் பேராலேயே செய்வாங்க. இங்கே போட்டிருக்குள்ள நம்மை பின்பற்றாதவே இயேசுவின் பேராலே பிசாசி துரத்துறான்னு இருக்க. அப்போ பிசாசி துரத்தி இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி ஊழியம் செய்கிறவங்க முழுவதும் இயேசுவை பின்பற்றாங்க என்பது பொருள் அல்ல. அவனவன் தன் வழியே போட்டிருக்கல. தன் அவனுக்குன்னு ஒரு வழின்னா அது அர்த்தம் என்ன? நீங்கள் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், நேரடியாக ஊழியக்காரங்கிட்ட கேளுங்க, எனக்கு தரிசனம் கொடுத்தாரு, எனக்கு வெளிப்பாடு கொடுத்தாரு, இந்த தரிசனம் அப்படியே ஓடுகிறேன். அப்போ இயேசு எதுக்குடா இருக்காருன்னு கேளுங்க. இயேசு எதுக்கு இருக்காரு? அப்போ அவருக்கு தரிசனம் இல்லையா? அவருக்கு வெளிப்பாடு கிடையாதா? அவர் நியமிக்கலையா? அவர் நியமித்த பாதையில் அப்போ நீ போகலையா? இவனுக்குன்னு ஒரு வாய்க்காலை வெட்டிக்கிட்டான், இவனுக்குன்னு ஒரு வழியை ஏற்படுத்திக்கிட்டான், அந்த அர்த்தம் தானே. அதுக்கு தானே அவன் தலைவராக இருக்கான். அவன் சொல்கிறான்ல, நான் லீடர். ஒரு அரசாங்கத்துக்கு கணக்கு கொடுக்கறதுக்கு ஆடிட்டர் கணக்குக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அதுக்கு நீ லீடராக இருந்துக்க பவுண்டராக இருந்துக்கிட்டா கணக்கு கொடுக்குறது எப்படியோ ராயனுக்கு குறிது. அதுக்கு நான் குற்றம் சொல்லலை, இயேசுவும் குறை சொல்லலை. ராயனுக்குன்னு சொன்னார். ஆனால் தேவனுடைய காரியத்தையும் நான் ராயனுக்கு தான், அதுக்கு நான் தான் பவுண்டர்னா, அதுக்கு நான் தான் தலைவர்னா, இதில் தான் நீ டேஞ்சர். இதில் தான் ஒரு காலம் அறியலேன்னு சொல்கிறார். 2 தலைவர்கள் ஒரு சபைக்கு கிடையாது, ஒரே சபை ஒரே தலைவர் தான். இதோ இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்கிறாரு. பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ளாதுன்னு சொல்கிறாரு. அந்த மேற்கொள்ளாத அந்த சபைக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். தலைவர் செத்துட்டா வேறு தலைவரை நியமிக்கலாம். இயேசு கிறிஸ்து சாகலை, மரித்தேன், ஆனால் சதா காலங்கள் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 1:18 சொல்லிட்டாரே. அவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னு சொல்லிட்டாரே. எபிரேயர் 13:8, எபிரேயர் 13:20 இயேசு கிறிஸ்து ஆடுகளின் பெரிய மேப்பர்னே போட்டிருக்கு. பெரிய மேப்பர்னு சொல்கிறது தான் பேராயர்னு சொல்கிறது. அது பிஷப்புன்னு சொல்கிறான். பிஷப்பு தான் இருக்கார்ல, அவர் சாகாதவர்ல, இன்றைக்கி உயிரோடு தானே இருக்கார். அவர் செத்துட்டா வேணால் ஒரு பிஷப்பு வேணால் நியமிக்கலாம். அவர் தான் இருக்கார்ல, அந்த சபை இருக்குல்ல, அவர் உபதேசம் இருக்குல்ல, அவர் தரிசனம் வெளிப்பாடு எல்லாம் இருக்குல்ல. அந்த வழியில் தானே அவர் சீடர்கள் உலகமெல்லாம் சுவிசேஷம் சொன்னாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சபை ஏற்படுத்தி நான் தலைவர்னு பேதுருன்னு சொல்லலை, பவுலும் சொல்லலை, யாக்கோபுன்னு சொல்லலை, யூதா சொல்லலை, யோவான்னு சொல்லலை, அப்போஸ்தலன்னு சொல்லாத பட்சத்தில் நீ ஏன்டா அப்போ உனக்குன்னு ஒரு வழியை ஏற்படுத்துகிற? எனக்குன்னு ஒரு தரிசனம் இருக்குது. எல்லாம் என் தரிசனம் முழுவதும் பணம் தான். ரூவானே ஒருத்தன் ஊழி பேரே வச்சுருக்கான், ரூவாவா பேரே ரூவா.
அப்போ அவன் குறிக்கோள் முழுவதும் பொருளாசை பணம் தான். ஏன் தரிசனம் என்ன யூனிவர்சிட்டி கட்டுறது, ஏன் தரிசனம் என்ன ஆஸ்பத்திரி கட்டுறது, அப்போ என்ன ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தாலும் மலையை வாங்குறது, ஏரோப்ளேன்லேயே போய் ஜெபிக்கிறான். இப்போ ஒருத்தன் சொல்கிறான் சொகுசு கப்பல்லையே பறந்துட்டு வந்து ஜெபிக்க போனோம். ஒவ்வொரு சொகுசு கப்பலுக்கு ஒரு சின்ன ரூமில் 2.5 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபாயும் கொடுத்து அங்கே உட்காந்து ஜெபிக்கணுமா. எப்படியெல்லாம் ஏமாத்துறான் பாருங்க. இயேசுவின் வழியை பின்பற்றி இருந்தால் அப்படி சொல்லியிருப்பானா? இயேசு அப்படி சொன்னாரா? ஊழியத்துக்கு போகும்போது பணப்பையை கொண்டு போகாதுன்னு சொன்னார், வீட்டுக்கு வீடு இதுக்காக போகாதீங்கன்னு சொன்னார், உங்கள் தேவைகளை அனைத்தும் சந்திக்கப்படும் சொன்னார். ரிட்டர்னில் வரும்போது ஏதாவது குறை இருந்ததான்னு கேட்குறாரு. லிஸ்ட்டு கொடுத்தாங்களா இன்னென்ன குறைன்னு? ஒரு குறையும் இல்லைன்னு சொன்னாங்க. அனுப்பினவர் உண்மையுள்ளவர், அனுப்பப்பட்டவர்களுக்கு பேர் தான் அப்போஸ்தலர்கள். அந்த அப்போஸ்தலர்களை பின்பற்றுங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி வழி கிடையாது, தனி ரூட் இல்லை. அவங்க என்றைக்குமே தலைவர்னு தன்னை சொல்லிக்கல. அப்போ இன்றைக்கி உள்ளவே முழுவதும் தலைவர், பவுண்டர், தலைவர். அவனுக்கு ஒரு தரிசனம், அவனுக்கு ஒரு வெளிப்பாடு, அவனுக்கு ஒரு செட்டப்பு. இது முழுவதும் என்னென்னா வழி, தன் வழியிலே போகிறான். அவனுக்குன்னு ஒரு சுய வெளிப்பாடு, தரிசனம், அவனுக்குன்னு ஒரு வழி. ஏன் உலகத்தானே ஒரு பாட்டு பாடுறான், எனக்குன்னு ஒரு மகன் பிறப்பான், என்னை போலவே இருப்பான், தனக்கென்று வாழாமல் என் தலைவன் வழியில் நடப்பான்னு சொல்லி ஒரு உலகத்தா வாலி எம்ஜிஆருக்கு ஒரு பாட்டு எழுதினார். வாலி சொன்னார், நான் சொன்னதெல்லாம் எழுதின பாட்டெல்லாம் எம்ஜிஆருக்கு நிறைவேறிடுச்சு, இது ஒன்று தான் நிறைவேறல. கடைசி வரைக்கும் குழந்தையே இல்லை அவருக்கு. அவர் அண்ணாதுரையை பின்பற்றுவது மாதிரி என் பிள்ளையும் அண்ணாதுரை தான் பின்பற்றுவான்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணார், எவ்வளவோ. அது ஆண்டவர் அது பாருங்கள். பிள்ளைகள் கற்றதால் வரும் சுதந்திரம்ல. அப்போ ஒரு உலகத்தான் என் குழந்தை பிறந்தா என் வழியில் இல்லாமல் என் தலைவன் வழியில் தான், நான் எந்த வழியில் அந்த தலைவன் வழியில் தான் என் பிள்ளை நடப்பான்னு தனக்கென்று ஒரு பாதையை வகுக்காமல் அந்த கருத்தை பாருங்கள். அது ஒரு நிழலாட்டமாக இருந்தாலும் எவ்வளோ அது கருத்து உள்ளதாக இருக்குது. அதுபோல் ஆண்டவராகிய இயேசுவை ஒருத்தன் ஊழியம் செய்வானால் தனக்குண்டு அவனுக்குன்னு ஒரு வழியை ஏற்படுத்திக்கிட்டு இயேசு ஒரு பேரால் தொட்டுக்கிட்டு ஊருகா மாதிரி தொட்டுக்கிட்டு போகவே மாட்டான். அப்படிப்பட்டது ஊழியம் அல்ல. இயேசு அதை சொல்லலை. இன்றைக்கி ஊழியர் கூட்டங்கள்லாம் ஒரு மனப்பாடமாக ஒரு வசனம் சொல்கிறான், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் அவன் பிதாவானவர் கனம் பண்ணுவார்னு. தப்பா இல்லை, விட்டுட்டு ஒரு மெயின் வசனத்தை விட்டுட்டு அவன் சிசர் போட்டு அதை கட் பண்ணிவிட்டு இவன் அதை இடையில சொறி அதை சொல்கிறான். முழு வசனம் அது இல்லை. யோவான் 12:26, யோவான் 12:26 எந்த ஊழியக்காரனுக்காவது கேட்டு பாருங்க. மேலே உள்ளது சொல்லாமல் கீழே உள்ளது தான் சொல்லுவான். ஏன்னா கட் பண்ணிட்டான். இயேசு சொல்கிறாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் அவன் என்னை பின்பற்ற கடவன். இங்கே இதுதான் அவனுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி அதில் ஜனங்க பின்பற்றும்படி அந்த தரிசனத்துக்கு ஜனங்க ரூபாயை கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு அவன் சொல்ல மாட்டான். தனக்குண்டு வாழ மாட்டான், அவனுக்கு கொண்டு வழியை ஏற்படுத்த மாட்டான், தனக்குண்டு அவன் பாதையை வகுக்க மாட்டான். நல்லா கவனிங்க. நான் எங்கே இருக்கிறவனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். இந்த மாதிரி என்னை பின்பற்றி ஒருத்தன் ஊழியம் செய்தா அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இதை மட்டும் ஜூ பண்ணி போடுவான். ஒருவனுக்கு ஊழியம் செய்தால் பிதா கனம் பண்ணிடுவார். அது எவ்வளோ தப்பு! அது என்னை பின்பற்றுவான்னு வார்த்தையை எடுத்துட்டானே. ஆகவே வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியில் அருளப்பட்டிருக்கு. அதில் ஒரு உறுப்பாயிலும் கூட்டவோ குறைக்கவோ இஷ்டத்துக்கு சொருகவோ கூடாது. நம்ம தெரியுறோமோ இல்லையோ, இயேசு கிறிஸ்து நியாயந்திருப்பில் பிடிச்சிருவார். அங்கே ஒருத்தரும் உள்ள நுழையவே முடியாது. எல்லாம் வருவாங்க பந்தாவா, எல்லாம் பெரிய அங்கேயே போட்டுக்கிட்டு
பெரிய பெரிய டாட்டா பிர்லா மாதிரி பெரிய பெரிய கோடீஸ்வரெல்லாம் வருவாங்க. வெளிப்படுத்தல் 21:26-27 என்ன போட்டிருக்கு? உலகத்தாருடைய மகிமைன்னா பட்டம், பதவி, பணம், வசதி, எங்கப்பா அவனுடைய லிஸ்டெல்லாம் அங்கே கொண்டு வருவான். கணம், அவன் என்னென்ன பட்டம் வாங்கினானோ அதெல்லாம் அங்கே வந்து லிஸ்ட்டு எழுதி இங்கே கொண்டு வருவான். அங்கே ஒரு போர்டு போட்டிருக்கோம், தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை, இதான் மெயின், பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்கள் மாத்திரம், அந்த வசனத்தை கேவங்க மாத்திரம் உள்ளே பிரவேசிப்பாங்க. மற்றவங்கெல்லாம் போகவே முடியாது. எவனாக இருந்தாலும் சரி. ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்காரே என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லி கடினமாகவே சொல்லிடுவார் இயேசு. உமது நாமத்தினாலே அற்புதம் செய்தோம், பிசாசி துரத்தும், இப்படிப்பட்ட சிநேகிதராக சொல்கிற வார்த்தை அவர் தான் சொல்கிறார். அவர் தாயா சொல்லுவார். இயேசுவை இன்றைக்கி போதிக்கிறவங்க பார்க்குற மாதிரி பார்க்காதீங்க, அன்னைக்கு அப்படி இருக்க மாட்டார். இன்றைக்கி சொல்கிறவன் முழுவதும் வேறொரு இயேசுவை சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி முழுவதும் வேறொரு சுவிசேஷத்தில் ஜனங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி உள்ளவே முழுவதும் வேறொரு ஆவியில் ஏங்கிக்கிட்டு இருக்கான். கிறிஸ்துவின் ஆவியில் ஏங்கலை. அவன் தனக்குண்டு ஒரு ஆவின்னு சொல்கிறான்ல, எனக்குண்டு ஒரு தரிசனம் வெளிப்பாடு கர்த்தர் பேசினார், இப்படி செய்ய சொன்னார். அவையவே இப்போ கேளுங்க, ஒரு ஸ்தாபனம் வச்சுருப்பான், கர்த்தர் சொன்னார், இந்த வசனத்தை சொல்லி ஏற்படுத்த சொன்னார்னா ஏற்கனவே ஏற்படுத்தி ரெடியாக இருக்குது. அதைத்தான் சொல்லுவாரே தவிர, அதைத்தான் ஆவியானவன் ஞாபகப்படுத்தி நினைப்பூட்டுவாரே தவிர, இவனுக்குன்னு தனியாக அதுக்கே சம்மந்தம் இல்லாத ஒன்றை சொல்லி இயேசுவின் பேரில் சொன்னான். அது வேறொரு இயேசுன்னு, வேறொரு சுவிசேஷம்னு, வேறொரு ஆவின்னு அவனுக்கே தெரியல. அவன் வஞ்சிக்கப்படுறான். அதான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களே வஞ்சிக்கத்தக்க. அவன் ஒரு விசுவாசியாக இருந்தாலும் ஊழியக்காரனாக இருந்தாலும் அவனு வஞ்சிக்கப்படுறான். ஆகவே இந்த ரூட்டை விட்டுட்டோம்னா, இயேசு கிறிஸ்து நானே வழின்னு சொல்கிறார்ல, அந்த வழியை விட்டாச்சுன்னா அவ்வளோதான், டேஞ்சர் தான். அந்த வழியை விட்டாச்சுன்னா டேஞ்சர் தான். அவன் பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், பெரிய ஊழியக்காரனாக இருக்கட்டும், பிசாசிகளை வேணால் துரத்தட்டும், அதை வச்சு ஒருத்தனை எடை போடாதீங்க, தயவு செய்து எடை போடாதீங்க. இயேசு அங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நிபந்தனை 21 பரலோகத்தில் உள்ள என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. நல்லா கவனிங்க, இயேசு தான் வழி, என்னை எல்லாமும் ஒருவரும் பிதாவிடத்தில் வரான், உண்மைதான். ஆனால் அந்த பிதாவின் சித்தத்தை ஒருத்தர் செய்யணும். அது செய்யாமல் அதை செய்யாமல் இவரை மட்டும் கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லிகிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இவர் சித்தத்தின்படி, இவருடைய இஷ்டத்தின்படி வரல. இவரே சொல்கிறார், என் இஷ்டத்துக்கு நான் வரலன்னு இவரே சொல்கிறார். எபிரேயர் 5:7 இந்த உலகத்தில் அவர் இயேசு வரும்போது, வார்த்தையாக இருந்தவர் மாம்சமாக வரும்போது என்ன சொல்லியிருக்கு படிங்க. இல்லைம்மா, எபிரேயரா எபிரேயர்லேயே 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கே. இயேசு இந்த உலகத்தில் பிரவேசிக்கும் போது அவர் சித்தத்தை செய்ய வரல. அவர் சொல்கிறாரு, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கே. நான் வார்த்தையாக இருக்கேன், ஒரு மாம்சம் மட்டும் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அங்கே 5ஆம் வசனத்தில், அதில் பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்தை சொல்கிறார், ஒரு மாம்சத்தை மட்டும் எனக்கு பலியும் காணிக்க நீ விரும்பலை, ஒரு
ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணுங்க. அதான் சரீரம் தான் வந்து ஸ்திரியின் வித்து என்று சொல்லப்படுகிற மரியாள்கிட்ட அந்த வார்த்தை மாம்சமானார். அதான் சரீரம். அதை மட்டும் ரெடி பண்ணுங்கள். நான் வார்த்தையாக உங்களோட இருந்துக்கிட்டு இருக்கேன். மாம்சமாக வரணும்னா ஒரு சரீரத்தை ரெடி பண்ணுங்கள், நான் வந்துடுறேன். உம்முடைய சித்தத்தை செய்ய நான் வந்துடுறேன். என்ன சித்தம்? அந்த 12 அதுலேயே 12 படிங்க. ஒரே பலின்னு நிரந்தரமாக முடிச்சிடுறேன்னு சொல்கிறார். இவரோ நம்முடைய பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கக்கூடியவராய் அவர் மாறிவிட்டார். என்றென்றும் நிரந்தரமாக ஒரு தீர்வை ஒரே பலியில் செஞ்சிட்டார். அதான் தேவ சித்தம். தேவ சித்தம் செய்ய அவர் வந்தார். அப்படி இருக்கும்போது நீங்களும் தேவ சித்தத்தான் செய்யணும். அவரை விட்டுட்டு என்னையை பிடிச்சிடக்கூடாது. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவின்னு சொல்லக்கூடாது. நானே அவர் சித்தத்தை செய்யும் போது நீங்களும் அவர் சித்தத்தை தான் செய்யணும். என்ன தெரியும்? அவர் சித்தத்தை எப்படா தெரியும், என்ன தெரியும்னு இவன் எவனும் சொல்ல முடியாத அளவில் தேவ சித்தங்கள் முழுவதும் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. சுருக்கமாக சில காரியம் சொல்கிறேன், நிறையா இருக்குது. சுருக்கமாக சில விஷயம் சொல்கிறேன். 1 தீமோத்தேயு 2:4 எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். முஸ்லீம், இந்து, யூதன், கிரேக்கன், அந்த ஜாதி இந்த ஜாதி எந்த ஜாதி எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதான் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்னு சொல்கிறது. ஒருத்தரும் உலகத்தில் நீதிமான் இல்லை. எல்லாரும் வழி தப்பி ஏகமாக கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் ஒருத்தன் கூட கிடையாது. உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியாக வந்தார். ஆகவே வந்த ஒரு நோக்கம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அந்த வசனத்தில் இன்னொரு பகுதி, ரட்சிக்கப்பட்டவன் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய அவர் சித்தம் உள்ளவராக இருக்க. ரட்சிப்பு அடைஞ்சிட்டா அதோட கதை முடிஞ்சிடல. இப்போ ஸ்கூலில் சேர்த்தாச்சு, அப்பாடி முடிஞ்சிடல. தொடர்ந்து படிக்கணும், தொடர்ந்து அறிவு வளர்ச்சி அடையணும் எஜுகேஷனில். அதுபோல் நீங்கள் ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா, அதாவது மீட்கப்பட்டாச்சுன்னா, அல்லது பாவத்திலிருந்து விடுதலையாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றாச்சுன்னா ஒரு பகுதி. இது மறுபகுதி சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். சத்தியம்னா என்ன? ஏன் சொல்கிறாரு? நானே சத்தியம் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன், நானே சத்தியம். நானும் ஒரு சத்தியம் சொல்லலை, நானே சத்தியம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பியவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று யோவான் 17:3 இருக்கு. இன்னைக்கு தேவன் யாருன்னே தெரியலையே, இயேசு யாருன்னே தெரியலையே. காரணம் சத்தியம் அறியல. ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு ஒரு பகுதியில் சொல்கிறான், மறுபகுதியில் சத்தியம் அறியாதவனாக இருக்கான். அப்போ அவன் தேவ சித்தத்தை முழுமையாக செய்யலைன்னு அர்த்தம். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கு. உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான்னு சொல்கிறாரே. வெளிப்படையாக மட்டும் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை மாதிரி சிலுவையை போட்டுக்கிட்டு பெரிய அங்கேயே போட்டுக்கிட்டு நான் தான் பெரிய கடவுள் மாதிரி அவன் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளத்தில் ஒரு இளவும் ஒரு சத்தியம் தெரியாது, ஒரு வசனம் தெரியாது. அவன் எப்படி ரட்சிக்கப்பட்டான்னு சொல்ல முடியும்? அவன் எப்படி அங்கே போய் பரலோகத்துக்கு போக முடியும்? இங்கே வேணால் அவன் பாச்சா படிக்கும். அவன் எஜுகேஷன் படிப்பு தசு புசுன்னு இங்கிலீஷில் பேசிக்கிட்டு அவனை தெரியும் இவனை தெரியும் நான் பெரிய பெசப்பு தலைமுறை இப்படி இங்கே வேணால் கதையை ஓட்டலாம். இதெல்லாம் அங்கே எதுக்கு? ஆண்டவருக்கு இதெல்லாம் இந்த கணமெல்லாம் இந்த லிஸ்டெல்லாம் அவருக்கு எதுக்குயா? ரட்சிக்கப்பட்டியா இல்லையா? அவ்வளோதான். பிதாவின் சித்தத்தை செய்தியா இல்லையா? அவ்வளோதான். அங்கே எல்லாம் ஞாபக புஸ்தகத்தில் எழுதியிருப்பார். அங்கே ஒருத்தரும் தப்ப முடியாது, ஏமாற்றவும் முடியாது, எவரும் பிராடு பண்ணவும் முடியாது. ஆகவே அநேகர் என்னை நோக்கி கத்துவாங்க, கதறுவாங்க, ஒரு காலம் உங்களை அறியவில்லை. பிதாவின் சித்தம் 2வது என்ன? 1 தெசலோனிக்கேயர் 4:3 படிக்க. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கு. என்பதும் இல்லை, என்பதே அதுதான். தேவன் அதுக்கு தான் நம்ம அழைச்சிருக்கார். அதில் நீங்கள் 7 பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்திற்கே
அழைக்கே அதுக்குத்தான் அழைச்சிருக்காரு. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் பிதாவை தேவனை தரிசிப்பதில்லைன்னு மத்தேயு 5:8 சொல்லிட்டாரு. இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தான் தேவனை தரிசிப்பான்னு சொல்கிறாரு. தரிசிக்கனா பார்க்குறதே தானே. பரிசுத்தப்படுத்திட்டாரு, நீ இன்னும் பரிசுத்தத்தை வளர்ந்துக்கிட்டே போகணும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யணும். இதோ சீக்கிரம் வர்றேன்னு சொல்கிறாரு. அவர் வருகைக்கு முன்பதாக நம்ம வளர்ந்துக்கிட்டே போகணும். என்னைக்கோ நான் குளித்து பரிசுத்தமானேன், என்னைக்கோ இதானே, இன்றைக்கி நான் இஷ்டத்துக்கு செய்கிறேன்டா. அது என்ன? தெய்வம் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல, இங்கே போட்டிருக்கு, பரிசுத்தத்துக்கு தான் அழைச்சிருக்காரு. பரிசுத்தம் தான் அவருடைய எங்கிட்டு திரும்பினாலும் அங்கே சொல்கிற ஓசையே அதுதான். இரவும் பகலும் ஓய்வில்லாமல் தூதர்கள் சொல்கிற அந்த துணியே இதுதான். பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேர்பட்ட ஜெகஜோதியான பரஞ்சோதியாகிய அந்த தேவனை நீ பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிசிக்க முடியாது. தேவ சித்தம் நீ பரிசுத்தமாக இருந்தான். தொடர்ந்து பரிசுத்தத்தில் உன் நினைவில் கூட பாவம் செய்யக்கூடாது. நினைவில் தப்பு வரலாம், அதனால் நீ குற்றவாளியாக முடியாது. உன் தலைக்கு மேலே நிறையா குருவிகள் பறக்கலாம், கூடு கட்ட விடக்கூடாது. 1000 வாசல் இதயம் 1000 எண்ணங்கள் உதயம்னு சொல்கிறான், தப்பு இல்லை. அதன்படி கூடு கட்டி தண்ணி ஊற்றி மரம் ஊற்றி உரம் போட்டு நீ வளர்க்கக்கூடாது. அதுதான் நீ டேஞ்சர் ஆகிற. பார்க்குறதல்ல, இச்சையோடு பார்க்கிறவன் விபச்சாரக்காரன்னு சொல்கிறாரு. ஆகவே தொடர்ந்து பரிசுத்தத்தில் நீ உன் இருதயத்தில் பரிசுத்தத்தில் வளரணும், உன் ஆவியில் பரிசுத்தத்தில் வளரணும். உன் சரீரத்தில் எப்படி குளிச்சு நல்லா சுத்தமாக இருக்க நினைக்கிறியோ, உன் ஆத்துமா ஆவி அதை காட்டிலும் மேலானது. அதனால் பரிசுத்தம் இல்லாமலும் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தமுள்ளவாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்குது. அல்லேலூயா. அதுலேயே 5ஆம் அதிகாரம் எடுங்க, 1 Thessalonians 5:18. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாவற்றிலும், நல்லதோ கெட்டதோ, லாபமோ நஷ்டமோ, துன்பமோ இன்பமோ, அடியோ கட்டோ காவலோ, எல்லாவற்றிலும் கர்த்தரை என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், நன்றி 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 நன்றி. அது தேவனுடைய சித்தமாக இருக்குது. முறுமுறுக்காதுங்க. எல்லாவற்றிலும் முறுமுறுக்குறாங்க சிலர். அது செய்யலை, இது செய்யலை, கர்த்தர் இப்படி செஞ்சுட்டார். இப்போ அதுக்கு பேர் ரொம்ப நமக்கே எரிச்சலாக இருக்குல்ல. ஆண்டவருக்கு அது ரொம்ப பிரியமில்லாத முறுமுறுத்து இன்றைக்கி அநேக இஸ்ரேல் ஜனங்க கானானுக்கு போகாமல் வனாந்தரத்திலே விழுந்தாங்கன்றிருக்கு. முறுமுறுப்பு அவருக்கு பிடிக்காது. ஓ குற்றத்தினால தான் நீ இந்த மாதிரி இருக்கிற என்பதை நினைக்கணும். நீதிமான்கள், நான் பசியாக இருந்தேன், போஜனை கொடுத்தீங்க, தாகமாக இருந்தேன், தாகத்தை தீர்த்தீங்க, நீதிமான்களை பார்த்து ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லும் போது எப்போ இருந்தீங்கன்னு கேட்குறாங்க. செஞ்சாலும் செய்யாத மாதிரி அதையே மறந்துட்டாங்க. அப்போ ஏன் சொல்கிறார்? இந்த சிறியர்களுக்கு எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டா அங்கே பேசுகிறாரு. கடவுள் சோறு வைக்கிறேன், நெய் வைக்கிறேன், பாலை ஊற்றுறேன்னா ஒரு பிள்ளை அழுதுகிட்டு இருக்கு, அதை கொடு. அந்த பிள்ளை தான் கடவுள் வடிவில். குழந்தைய தெய்வமும் ஒன்று. குழந்தைய பாலை கொடுற, நீ எங்கிட்டோ இது வேஸ்ட்டாக தண்ணியை ஊற்றிக்கிட்டு ஆற்றுல ஊற்றிக்கிட்டு இருக்க. மனுஷனா நினை, மனுஷனா நினை. ஏன்னா சாமி அங்கே என்ன, அதுக்கு ஃபேன் தேவையா, அதுக்கு சாப்பாடு தேவையா, தண்ணி தேவையா, தண்ணி தாகம் தேவையா? இருந்த இடத்துல அப்படியே நிற்கிது. அப்படியே எத்தனை வருஷமானாலும் அதை வச்சு தான் இருக்கும். நீ தானே செஞ்சு வச்சுருக்க. அதுக்கு உள்ள மதிப்பு மரியாதை மனுஷனுக்கு, உயிர் உள்ள மனுஷனுக்கு நீ ஏன் கொடுக்கல? இன்றைக்கி மோடி பேசியிருக்காரு தேர்தல் அறிக்கையில், காங்கிரஸுக்காரங்கெல்லாம் ராமரை மதிக்கிறதே இல்லை. அடேங்கப்பா, ராமன் சொல்கிறதே ஒரு கற்பனை கதை தானே. அதுக்கு ஒரு பொம்மை செஞ்சு, அதுக்கு ஒரு இது செஞ்சு அது மதிக்கலையா? சிறுபான்மை மக்களுக்கு, ஏழை எளியவங்களுக்கு இவங்க தொண்டு செய்கிறேன்னு சொல்லிட்டாங்களாம். ராமரை 2வது இடம் வச்சுட்டாங்களாம். அது ஒரு குற்றமாக சொல்கிறாங்க ஒரு பிரதமர். எல்லா ஆளுகளும் கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? நீ பிரதமர்னால் பொதுவான ஆள், மத சார்பற்ற நிலைமையில் நாட்டில் இருந்துக்கிட்டு
நீ ராமரை முக்கியப்படுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி எல்லாம் வைன்னு வஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்படிப்பட்டவன் நாட்டு ஆண்டா எப்படிடா விளங்கும், எப்படி நல்லா இருக்க முடியும்? ஆகவே கற்பனை காவியங்கள் இருக்கட்டும், முதல்ல மக்கள் தொண்டு செய்யும். நான் பசியாக இருந்தேன், போஜனம் கொடுக்கல, தாகமாக இருந்தேன், தாகத்தை தீர்க்கலைன்னு சொல்லி இடதுபுறத்தில் உள்ளவங்களை பார்த்து இயேசு ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லும் போது இயேசு சொல்கிறார், பொய் சொல்லுவாரா? ஆண்டவரே நான் வந்து அப்படி செஞ்சுருந்தாலும் மன்னிங்கன்னு அந்த வார்த்தை வரல. எப்போ நாங்கள் அப்படி செய்யாமல் போனோம், எப்போ நீங்கள் இருந்தீங்க நாங்கள் செய்யாமல் போனோம், சட்டம் பேசுகிறான், லா பேசுகிறான். இந்த சிறியவனுக்கு எதை செய்யாமல் போனீங்கன்னா எனக்கு தாண்டா செய்யாமல் போனீங்கன்னு சொல்ல. இந்த சிறியவனுக்கு எதை செய்யலையோ எனக்கே செய்யலை போங்கன்னு சொல்லும் போது ஒன்றும் பேச முடியல. அவன் அதை நினைக்கல, ஏழை எளிய மக்களை மக்களாக நினைக்கல. கண் இருந்தும் காணாது, காது இருந்தும் கேளாத, அதைத்தான் அவன் மக்களாக நினைக்கிறான். இன்னைக்கு அறியாமையில் ஜனங்க போய்கிட்டு இருக்கான், அறியாமையில் மக்கள் போய்கிட்டு இருக்காங்க, தெரியல. நான் சின்ன வயசில் அழகு ஆற்றுல இறங்கும் போது பரவசமாக போய் பார்ப்பேன். அங்கே தீக்காக்காரர் ஒருவர் எனக்கு, தம்பி அந்த தண்ணி பீச்சுறாங்களே அது எதுக்குன்னு தெரியுமா தம்பின்னு என்கிட்ட கேட்டார். தெரியாது யான்னு. எவ்வளவு தந்திரம் செஞ்சு வச்சுருக்கான் தம்பி பாருங்கள். நான் ஆரம்பத்தில் பெரியார் கட்சியில் தான் கடவுளே இல்லை சாமியே இல்லைன்னு எல்லாம் வஞ்சி திட்டி அந்த கட்சியில் சேர்ந்ததுக்கு அவங்க விளக்கம் சொல்கிறாங்க. அந்த குதிரையில் நிற்கிறாரு ஒரு பூசாரி, இங்கிட்டு 2 பேர் நிற்கிறாங்க. ஒன்றுக்கு வந்தால் எங்கே தம்பி போவாங்கன்னு கேட்குறாரு என்கிட்ட. எனக்கு என்னையா தெரிய முடியும், ஒன்றுக்கு வந்தால் அவளை கூட்டத்தில் எங்கே போக முடியும்? ஒரு தந்திரம் பண்ணியிருக்கான். தோல் பையில் எல்லாம் தண்ணியை நிரப்பி பீச்சுங்க. எதுக்கு பீச்சணும் என்ன ஏதுன்னு எவனும் கேட்கல. ஒரு தோல் பைய 600 ரூபா, 500, 700 ரூபா. எல்லாம் பீச்சுங்க. எல்லாம் அந்த வெயில் காலத்தில் சும்மா இருப்பான எல்லாம் இளநீ தண்ணி கூல்ட்ரிங்க்ஸு குடிக்கும்போது யூரின் போகாமையாக இருக்க முடியும், எங்கே போய் தொலைய போக. ஆகவே இந்த விழா முழுவதும் பீச்சுறான்னு சொல்லும் போது எல்லாம் இப்போ ரசாயனம் கலந்து பீச்சக்கூடாதுன்னு இப்போ சட்டம் போட்டுக்கோம் ஹைகோர்ட்டில். எல்லாம் பீச்சும் போது அதுலேயே அவன் தண்ணியாக அப்படியே குளித்து அந்த இதில் அப்படியே அவன் கடமையை செஞ்சிடுறான். இவன் பாமர மக்கள் வந்து பாட்டில் பிடிப்பான், ராமர் தீர்த்தம்னான்னு, அழகர் தீர்த்தம். அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் தொளிப்பான் போட்டிருக்கு, குடித்தாலும் குடிப்பான். ஜனங்களை இந்த அளவில் மடையராக்கி அறியாமையில் உள்ள மாதிரி மதவாதிகள் செஞ்சுருக்காங்க. இதே மதவாதம் தான், இதே அறியாமை தான் கிறிஸ்டியானிட்டிலையும் இருக்குது, கிறிஸ்தவத்துலேயும் இருக்குது. மத தலைவர்கள் இவங்களை அப்படி மூடப்பழக்கமாக முட்டாள்தனமாக செஞ்சுருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒரு காலம் இயேசுவை சத்தியத்தை அறியாதவர்கள். மதம் இருக்கிற வரைக்கும் தான் அவன் பிழைக்க முடியும். இத்தனை ஜனங்க வர்றாங்கன்னா மதத்தை வச்சு தான் அவன் வண்டியை ஓடுது. ஆந்திரா மாநிலமே திருப்பதி வச்சு தான் அந்த மாநிலமே ஓடுதான். அதனால தான் ஆந்திராவை தமிழ்நாடு கேட்டாங்க, ஆந்திரா எங்களை கொடுங்கன்னு. அப்போ அவன் கேட்டான் மெட்ராஸ் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டான். அப்போ திருத்தணியோடு போதும்னான்னு சொல்லி இங்கே திருத்தணியோடு நாங்கள் பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாமிகளை வச்சு மதங்களை வச்சு எத்தனையோ பேர் இன்றைக்கி பிழப்பு நடத்திக்கிட்டு இருக்கான். அது கிறிஸ்தவத்திலையும் சரி, இந்துக்களில் மட்டும் நான் உதாரணம் சொல்கிறேன். இந்த கிறிஸ்தவத்துலேயும் ரொம்ப வெக்கக்கேடு, கிறிஸ்தவத்தில் இருக்கிறது ரொம்ப வெக்கக்கேடு. அதனால தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யம் இங்கே தான் தொடங்குறாரு. சத்தியத்தை கீழ்ப்படியாத முடிவு ரொம்ப டேஞ்சர். ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்காரே என்னை விட்டு அகன்று போங்க என்று மிக பயங்கரமான ஒரு தீர்ப்பு அந்த நாட்களில் இயேசு சொல்லுவார். அவர் கண்கள் அக்கினி ஜுவாலையை போல ஆயிரும். ஆகவே இப்போ நடக்கிற காரியங்கள்லாம் நிழலாட்டம் தான். வெள்ளை குதிரையில் இப்போ அழகர் வந்து இறங்குறது 2ஆம் வருகை. இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரையில் வர்றார். ஒப்பாட்டி வீட்டுக்கு போகிறாருன்னா ஒப்பாட்டி வீட்டில் அது ரகசிய வருகை. அங்கே வெளியே போகிறது அது எடுத்துக்கொள்ளப்பட்டது, இது கைவிடப்பட்டது. ஆற்று அரமதேகன் யுத்தம், ஐபிராத்து நதி, ஞான அர்த்தத்தில் அப்படி வருது. அழகர்னா அழகுள்ளவர், நல்ல அழகானவர்,
கல் அழகிறோன்னா திருடன் போல இதோ வர்றேன் அந்த அர்த்தம். அப்படியே நீங்கள் ஆவிக்குரிய வகையில் அது ஞான அர்த்தமாக எடுத்துக்கிட்டால் அப்படி தானே போகுது. வெளிப்படையாக எடுத்துக்கிட்டால் நம்ம பரியாசம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுபோல் பழைய ஏற்பாட்டில் அநேகரை இயேசு கிறிஸ்துவோட இப்போ யோசேப்பு இயேசுவோட ஒப்பிடப்பட்டிருக்கு, தாவீது இயேசுவோட ஒப்பிடப்பட்டிருக்கு. உண்மையிலே இயேசுவோட ஒப்பிட முடியுமா? நிழலாட்டமா? பழைய ஏற்பாட்டில் உள்ளது நிழலாட்டம். அதுபோல் இப்போ பழைய ஏற்பாடு நமக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறோம், இந்த புராணங்கள் முழுவதும் தெரியாதனால இது நம்ம தப்பாக நினைக்கிறோம். அர்த்தமுள்ள இந்து மதம்னு கண்ணதாசன் எழுதுனது பொய் இல்லை. எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் பொருள் உண்டு. கடைசியில் அவர் ஆய்வு செய்யும் போது அந்த அர்த்தத்துக்குரியவர் இயேசுவேன்னு முடிச்சிருக்கார். இயேசு காவியத்தில் என்னும் எழுத்துமெல்லாம் இந்த இயேசுவே, மன்னிட இயேசு மறுபடி வருவார் என்பது சத்தியமே, எல்லாரும் இயேசுவை நம்புவோமேன்னு முடிச்சிட்டாங்க. ஆகவே தேடுதலில் இருந்துட்டா அவன் கண்டுபிடிச்சிடுவான். தேடுகிற எவனும் கண்டடைவான். அவங்க தேடாமல் அதில் லாக் ஆகிட்டா, அதில் ஸ்டாப் ஆகிட்டா, அதுக்கு மேலே உள்ள வெளிச்சத்தை அறியாமல் போகிறான். அதனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் அதுதான். ஒரு சபையில் லாக் ஆகிடாதீங்க, ஒரு வட்டத்துக்குள்ளே அடங்கிடாதீங்க, தேடுங்க, அறிஞ்சிக்கிட்டே போங்க. அறிய அறிய இன்னும் தொடர்ந்து பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகுங்க, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யுங்க. இதோ சீக்கிரம் வருகிறேன். இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் அவரை அறிகிற அறிவில் வளர்ந்துக்கிட்டே போகணும், வளர்ந்துக்கிட்டே போகணும். ஆப்ரேஷன் அறிஞர் அண்ணாவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, முடிக்க சீக்கிரம் முடிய போகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பகுதி 2-3 பகுதி அவர் வாசிக்கலையா, ஒரு புக்கு. அதை படிச்சுட்டு எனக்கு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுங்கள், ஏன்னா அதுக்கு பிறகு நான் உயிரோடு இருப்பான்னு சொல்ல முடியாது, இதை படிச்சுட்டா எனக்கு ஒரு நிறைவாயிடும்னு சாவில் கூட ஆப்ரேஷனை நிறுத்திட்டு படித்தவர் தான் அண்ணாதுரை. அதனால தான் பேரறிஞர் அண்ணான்னு சொல்லி அவரை சொல்கிறாங்க. பகவத் சிங்கு படிச்சுக்கிட்டே இருந்தால் தூக்கில் போட்டாங்க அவரை. ஒரு புக்கு படிக்க வேண்டியது இருக்குது, படிச்சுட்டு சாகுறேன்னு. ஒரு உலக மனுஷர்கள் எவ்வளவு மாதிரியாக இருக்காங்க. தொடர்ந்து அறிகிற அறிவில் வளருங்க, தொடர்ந்து தியானிங்க, அவரை தொடர்ந்து அறிகிற. ஸ்டாப் ஆகி நிறைவாயிட்டேன், பெற்றுக்கொண்டேன் நான் எண்ணுகிறதில்லை, அதில் ஸ்டாப் ஆகிடாதீங்க. பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே என்று சொல்கிறார், அவரையும் சேர்த்து சொல்கிறார். அதனால் வெளியே வேஷம் போடுறதோ குதிக்கிறதோ கர்த்தாவே கர்த்தாவேன்னு பாட்டு பாடுறதோ ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறதோ முக்கியமல்ல. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும். பிதாவின் சித்தப்படி செய்கிறவரே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். இந்த விஷயங்கள்லாம் தயவு செய்து உங்கள் மனதில் முள் வாங்குங்க. ஆகையால் நான் சீக்கிரம் நிறைவு செய்கிறேன். 24 ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, சொல்லிய இனிமேல் சொல்ல போகிறேன்னு சொல்லலை, சொல்லிய ஏற்கனவே சொல்லிட்டார், இனிமேல் சொல்கிறாருன்னு எவனாவது சொன்னால் நம்பிடாதீங்க, சொல்லிட்டார். நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும்னு சொல்லி யோவான் 12:48 சொல்லியிருக்காரு. சொன்னேன் இங்கே இது அதே தான் சொல்கிறாரு. மத்தேயு 5, 6, 7 இதோட இது மலை பிரசங்கம் முடியுது. இந்த மலை பிரசங்கத்தில் அவர் சொன்ன அந்த 3 பகுதி, அந்த 3 அதிகாரத்தில் அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ செய்கிறவன், கேட்டு இல்லை, கேட்குறது மட்டும் இல்லை, செய்கிறவன். இப்போ நீங்கள்லாம் கேட்குறீங்க, அதனால் சந்தோஷந்தான். கேட்குறவன் பாக்கிவான், அதன்படி செய்கிறவன் அதை விட பாக்கிவான். செய்யணும், நம்ம கேட்குறதே செய்கிறது தானே. சில ஆளுங்க வருஷ கணக்கில் வசனங்கள் கேட்குறாங்க, ஒரு மாற்றம் இல்லாமல் ஏன் இருக்கீங்க? ஒரு மாற்றம் அடையணும்ல. உங்கள் பிள்ளை வளர்றது உங்களுக்கே தெரியாது, ஆனால் வளர்றான்ல. எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? என் பாப்பா 5ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு இப்போ 6ஆம் கிளாஸ் போகுது, அப்போ வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. அடுத்து 7க்கு போகும், 8க்கு போகும். என் கண்ணுக்கு முன்னாடி அது வளர்ந்துக்கிட்டு இருக்கு, எனக்கே தெரியல, கிளாஸுக்கு போகும்போது தெரியுது. அதுபோல் உங்கள் வளர்ச்சி மக்களுக்கு தெரியணும். மலை மேல் உள்ள பட்டம் மறைஞ்சிருக்கக்கூடாது. விளக்க கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்காதீங்க. எவனும் வளர்ந்துக்கிட்டே போங்க, அவரை அறிகிற அறிவில் விருத்தி அடைஞ்சிக்கிட்டே போங்க. ஒரு மாற்றத்தை அடையுங்க. கேட்டுக்கிட்டே சும்மா பிள்ளையார் மாதிரி உட்காரதில்லை, தொடர்ந்து அதில் முன்னேறுங்க. ஒரு வளர்ச்சி உங்களுக்கு இருக்கணும், ஒரு வித்தியாசம் இருக்கணும். உங்கள் பேச்சு மாறணும், உங்கள் நடை உடை மாறணும்.
உங்கள் ஸ்டைல் மாறணும், உங்கள் வார்த்தை மாறணும். இயேசுவின் சீசர்களை பார்த்து ஜனங்க ஆச்சரியப்பட்டாங்க. படிப்பறிவு இல்லாதவங்க இப்படி பேசுகிறாங்களே, யோவானும் பேதுரும் பேசுகிற வார்த்தையை கேட்டு ஜனங்க ஆச்சரியப்பட்டாங்க. அப்போஸ்தலர் 4:13 இருக்குது. ஆனாலும் அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இவங்க இயேசுவோடு இருந்தவர்கள் என்று கண்டு கொண்டார்கள். அல்லேலூயா. மக்களுக்கு தெரியுது இவங்க இயேசுவோடு இருந்தவங்க, அதனால தான் இப்படி பேசுகிறாங்க. அந்த மாற்றத்தை மக்கள் அரண்மனையில் இயேசுவை தெரியாதுன்னு பயந்துக்கிட்டு பேதுரு சொல்லும்போது ஒரு பொம்பளை சொல்லுது, உன் பேச்சே வெளிப்படுத்துது நீ அவரோடு இருக்கிற ஆள் தான். உன் பேச்சு அந்த ஸ்டைல் பார்க்குது. அதுபோல் பெருசாக கேட்டுக்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறதில்ல, அதன்படியே மாறிடுங்க. இது ஏன் வார்த்தை இல்லையே, ஏன் உபதேசம் இல்லையே, நான் ஒரு தலைவர் இல்லையே, இது யாரையாவது ஒரு தலைவரை நான் சொல்லலையே, ஏதாவது ஒரு ஸ்தாபனத்தை சொல்லலையே. ஐயா, இயேசு நமக்கு தலைவர், தலைமையிடம் பரலோகம், அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர் வழிகாட்டி, நிறுவங்கள் நமக்குள்ள வேதபாடம். இதைத்தானே சொல்கிறேன். இதை நடங்க, இதை கடைப்பிடிங்க, இந்த சித்தத்தை செய்யுங்க. தனக்குன்னு ஒரு வழியை ஏற்படுத்தாதீங்க. அப்படி ஏற்படுத்துகிறவனுக்கு நீ துணை செய்யாதீங்க. அப்படி செய்தால் அவன் மணலில் கட்டுறான், புத்தி இல்லாதவன் முட்டா பையன்னு சொல்கிறார். அதை சொல்லி முடிக்கிறேன் பாருங்கள். இயேசுவின் வார்த்தைகளை கேட்கிறவை எவனோ அவனை கண்மணிகள் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு நான் என்ன செய்வேன், ஒப்பிடுவேன்னு சொல்கிறேன். கண்மலை பொதுவாக கல்லுகளை போட்டு தானே அந்த காலத்தில் வீடு கட்டுவாங்க. 2 மாடி 3 மாடி எடுத்தால் கூட ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த காலத்தில். இன்றைக்கி பில்லரை போட்டால் கூட கீழே உள்ளது அப்படியே டம்முன்னு அப்படியே சோப்பு டப்பா மாதிரி விழுகிறதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த அளவில் இருக்குது. கண்மலை இயேசு கிறிஸ்து தான் அந்த கண்மலை. அந்த கண்மலை கிறிஸ்துவே. போடப்பட்ட அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்துவே இல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவராலும் கூடாதுன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 3:11 இருக்குது. கூடாது. வேறு அஸ்திபாரத்தை போடாதீங்க, வேற ஒரு பவுண்டரை தேடாதீங்க, வேற ஒரு தலைவர் கிடையாது, வேற ஒரு ஸ்தாபனம் கிடையாது, வேற ஒரு வழி இல்லை. அவன் தன் வழியில் அவன் தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நீ பாடுபடாத, அவன் வளர்ச்சிக்கு நீ கஷ்டப்பட்டு நீ பணத்தை கொடுக்காத. இயேசு தலைவர், அவர் சொன்னது நடந்தால் நீ புத்தி உள்ளவன், நீ நல்லா ஸ்ட்ராங்காக உன் கட்டடத்தை எங்கே கட்டுற, கண்மலையில் கட்டுற. அதே சமயத்தில் கேட்காதவன் பாருங்க, கேட்காதவன் யாரு, அதாவது கேட்டவன் பெருமலை சொரிந்து 25 பெருமலை வந்தாலும் கூட, காற்று அடித்தாலும் கூட, வீட்டு மேலே மோதினாலும் கூட அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையில் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா, புயல் அடிக்கும், மழை பெய்யும், துன்பம் வரும், கஷ்டம் வரும், வியாதி வரும், நோய் வரும், காய்ச்சல் வரும், தலைவலி வரும், பிரச்சனைகள் வரும், எல்லாம் வருதுன்னா வரும். ஆனால் நீ விழமாட்ட நிற்பீங்க. ஏன்னா உன் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கு. 40 ஆண்டு காலமாக நான் ஊழியம் செய்கிறேன். எத்தனையோ ஜெயில், எத்தனையோ அவமானம், வறுமை, கஷ்டம், எவ்வளவோ கெட்ட பேர், எவ்வளவோ போராட்டம். நான் விழலை, நிற்கிறேன். பெரியார் நிலையத்தில் நிற்கிறேன், யூசஸ் ஸ்கூலில் நிற்கிறேன். நான் விழலை. ஏன்னா என் ஃபவுண்டேஷன் கரெக்டாக இருக்குது, என் அஸ்திபாரம் கரெக்டாக இருக்குது. நம்ம வாழ்க்கையிலையும் போராட்டங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும். மறித்தேன், ஏதோ சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன். இயேசுவை நீ எவனும் கொல்ல முடியாது. உயிர் திறந்து இயேசுவை எவன் கொல்ல முடியும்? ஆகவே உங்களுக்கும் பாடு வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் காப்பாற்றுவார், உங்களை விடுவிப்பார், பாதுகாப்பார். அல்லேலூயா. அதே சமயத்தில் 26 நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளை எப்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ. கேட்குறான் ஆனால் செய்யாமல் இருக்கான். கேட்குறீங்க, நல்லா இருக்கு பாஸ்டர், நல்லா இருக்கா, அருமை அருமை, அடேங்கப்பா, இந்த மாதிரி நாங்கள் கேட்கவே இல்லை, எங்கேயுமே இந்த வசனம் இல்லை, நல்லா இருக்கு. அதில் நான் என்னை ஏமாற்ற முடியாது, அதில் மகிழ்ந்து களி ஊர்ந்து பரவாயில்ல போல் இருக்குன்னு நினைக்க மாட்டேன். நான் செய்கிறவன் எவனோ, பாராட்டுறவன் இல்லை, செய்யணும்ல. ஆகவே சத்தியத்தை கேட்பது செய்வதுக்கு தான்.
சாப்பாடை பொங்குவது சாப்பிடுவதுக்கு தான், ட்ரெஸ்ஸு வாங்குவது உடுத்துவதுக்கு தான், கேட்பது செய்வதுக்கு தான். அல்லேலூயா. அந்த மாதிரி செய்யாதவன், கேட்டு செய்யாதவன் எவனோ அவன் தன் வீட்டை எங்கே கட்டுறான்? மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் இருக்கு. மணல் என்பது மனுஷனை குறிக்கும். கடற்கர மணலத்தனையாக உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி ஆதியாகமத்தில் 22:17 ஆபிரகாமுக்கு சொன்னால. கடற்கர மணல் என்பது சந்ததி, ஜனங்களை பாஷைக்காரர்கள் பிடிக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல சிநேகிதரா இயேசுவை வச்சுக்கோங்க. அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கார். எந்த ஆலோசனை எப்படி கேட்குறதுன்னு கேட்டால் சுவிசேஷங்களை பாருங்கள், சொல்லியிருக்க எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காரு. விளங்கலையா? தெரிஞ்ச ஊழியக்காரங்க, சத்தியத்தை அறிஞ்ச ஊழியக்காரனுக்கு விளக்கம் கொடுங்க. அவன் சரியாக இதைப்படி விளக்கம் கொடுத்தா விளங்குங்க. இல்லை நிருபங்களை பாருங்கள், இதுதான் எல்லாம் சொல்லிட்டாரு. உங்களுக்கு ஒரு ஏற்ற நண்பனா, சிநேகிதரா, ஆலோசகரா, இயேசு தலைவரா, தாயா, தகப்பனா வச்சுக்கோங்க. நல்ல மேப்பனா வச்சுக்கோங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி உள்ளவன், புத்தி உள்ளவன் இல்லை மனுஷனை நம்பி எதுக்கு எடுத்தாலும் வக்கீலுக்கு ஃபோன் பண்ணுங்க, டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க, அவருக்கு ஃபோன் பண்ணுங்க, எதுக்கு எடுத்தாலும் ஆஸ்பத்திரி. சில வீடுகளை பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப் மாதிரியே வச்சுருப்பான். ஊசி போடலாம் தெரியும், அவங்களே போட்டுக்கிடுவாங்க. அந்த அளவில் எல்லாம் ரெடிமேட்லாம் க்ளீனாக இருக்கும். தப்பு பாவம்னு நான் சொல்ல வரல. எதுக்கெடுத்தாலும் மனுஷனை சார்ந்திருக்காதீங்க. மனுஷன், எந்த மனுஷனும் பொய்யன். நல்ல இருக்கிறவங்க கூட சுகர் ஏற்றி விட்டு காலை வெட்டும்படி செஞ்சிடுவான். நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டாக்டர்கிட்ட விவேகமே இருக்காது. அப்படியே இருந்தாலும் பயந்துருவானே, எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது இந்த ஞானம் இருக்காது. அவனை நல்லா யூசுப் ஏற்றி விட்டு பயமுறுத்தி அதனுடைய விளைவு என்ன? பணத்தை கறக்கு, கொடு 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 கொடு. அதனால் அந்த காலத்துலலாம் எங்கே ஆஸ்பத்திரி இருந்திருக்கு? 100 வருஷம் 90 வருஷம் வரைக்கும் வாழ்ந்துருக்கான். மருந்து வளர்ச்சி இருக்குது, ஆனாலும் டாக்டர்கள் சரியில்லை. நீங்கள் எல்லாம் பிழைப்புக்காக டாக்டர்கள் முழுவதும் சேவை என்ற அன்னை தெரசாவோடு போயிடுச்சு. சேவை என்ற எண்ணத்தை இன்றைக்கி பணம் என்று முறையில், ஐயா இப்போ நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி ஏதாவது ஆகிட்டான்னு செய்ய 3 டாக்டர் சொல்கிறாங்க நாங்கள் இருக்கோம். சரி செத்துட்டா நாங்கள் இருக்கோம். இப்போ எங்கே புதைக்கிறது? நாங்கள் இருக்கோம். ஒரு விளம்பரத்தில் சொன்னாங்க, எதுக்கு தத்தனரி கொண்டு புதைக்கிறதுக்கா? டாக்டர்கிட்ட போகிறதுக்கே பயப்படுறான் சிலர். இங்கே இருந்து செத்தாலும் பரவாயில்லைன்னு. அதனால மணலில் கட்டுற புத்தி உள்ளவன் எதுக்கு எடுத்தாலும் எந்த மனுஷனும் போய் பிராடு நாயின்னு தான் வசனம் இருக்குது. ரோமர் 3 இருக்குது. 3:4 தேவனே சத்தியவர ரெண்டும் எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லுவோமாக இங்கே போட்டிருக்கு. எந்த மனுஷன், பாஸ்டரும் மனுஷன் தானே, ரெவரண்டு மனுஷன் தானே, எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லுவோமாக. நீ அது ஒன்றில் நீ வந்துட்டீன்னா அப்புறம் நிதானம் ஆயிடும். யாரையும் நீ நம்பி நீ ஏமாந்து மாட்டேன். ஆகவே அரசியல்வாதி முதற்கொண்டு, மதவாதிகள் முதற்கொண்டு, ரெவரண்டு முதற்கொண்டு, பாஸ்டர் முதற்கொண்டு எந்த மனுஷனும் மணல் தான், மண்ணு தான், பொய்யன் தான், பிராடு தான். அவன் தவிர அவன் உணர்றதே இல்லை. பணம் தான் குறிக்கோளாக இருக்க தவிர முழுவதும் அவன் அழிஞ்சு தான் போவான். 27 பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்ததுன்னு சொல்கிறார். இதே காற்று அங்கேயும் அடிச்சிச்சு, அந்த கண்மலையில் மேலே கட்டின வீட்டுக்கும் அடிச்சிச்சு. இதே மழை வந்தது, இதே புயல் தாக்கிச்சு. ஆனால் அது விழலை. அதே நிலைமை இங்கே வரும்போது விழுந்துடுறான். அவனுக்கு இவனுக்குள்ள வித்தியாசம் தான். காற்று அடிக்காத போது, மழை வராத போது, புயல் அடிக்காத போது, மோதாத போது எல்லாம் ஒன்று போல தான் இருக்கும். அவனுக்கு இவனுக்கு வித்தியாசம் இருக்காது. நீதிமான போல தான் பாவி இருப்பான், பாவியை போல தான் நீதிமான் இருப்பான். எல்லாம் ஒன்று போல தான் தெரியும். கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, இனி வருகிற காலம் அந்தி கிறிஸ்துவுடைய கொடூர காலம். அப்போ தான் தெரியும் ஒரு ஆளுடைய காரியமெல்லாம். அப்போ தான் தெரியும். இந்த சாதாரணமாக இந்த காரியத்துக்கே காலால் படைக்கே நீ பயந்து
நடுவாயானால் குதிரைப்படைக்கு எப்படிடா போக முடியும்னு ஒரு வசனம் இருக்குது. நீ வருகிற காலம் மிக கொடுமையான காலம். இந்த மோடியவே பார்த்து அரண்டா அந்தி கிறிஸ்து காலம் ரொம்ப கொடூரமாக இருக்குமே. ஆகவே இந்த சோதனை காலத்துக்கெல்லாம் தப்பும்படி இயேசு வாக்கு கொடுத்துருக்கிறார். வெளிப்படுத்தல் 3:10 அதை சொல்லி முடிக்கிறேன். அவர் ஆறுதலான வார்த்தை. இன்னும் வர வர டேஞ்சர் ஆகிட்டு இருக்கே, இன்னும் வர வர கொடுமையாக இருக்கே, இன்னும் எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் உண்மையாக அவருக்காக இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் என்ன செய்வாங்க பாஸ்டர்னு சொல்லும் போது இயேசுவே அதுக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்லியிருக்கார். படிங்க. என் பொறுமையை சொல்லிய அந்த வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கர், அதாவது அகில உலகத்துக்கு வருகிற அந்த சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இது ஒன்று தான் நம்ம உயிர். இந்த ஒன்று தான் பிடிச்சிக்கங்க. நானும் உன்னை காப்பேன். யாரை? வசனத்தை பிடிச்சி நிற்கக்கூடியவங்களே, கண்மலையிலே அஸ்திபாரம் போட்டவனே, புத்தி உள்ளவனே, அப்படி வார்த்தைகளை கேட்டு அந்தபடி செய்கிறவனே, கெட்டியாக இந்த 3 அதிகாரங்களை மலை பிரசங்கத்தை பிடிச்சி நிற்கிறவனே காப்பேன்னு சொல்கிறார். எல்லாரையும் இல்லை, காப்பேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் இல்லைன்னா யார்? மலை அடிவாரத்தில் நிற்கிறாங்க ஒரு கூட்டம். 28 இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேதபாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். இதுவரைக்கும் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணலையே. இப்போ என் பிரசங்கத்தை கேட்குறவங்க, ஐயா இது வரைக்கும் இந்த பிரசங்கம் யாரும் சொல்லலையே, கேட்கலையே, வித்தியாசமாக இருக்கே, எல்லாம் புதுவிதமாக இதில் தான் சொல்கிறீங்க, ஆனால் எல்லாமே புதுசாக இருக்கேன்னா, நான் புதுசாக சொல்லலை, ஒரு ரகசியம் சொல்கிறேன். அவருடைய வார்த்தையை ஏதோ ஒரு அளவில் கூட்டாமல் குறைக்காமல் சொல்கிறேன். அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது. அவர் முழுசாக சொன்ன பிறகு சொல்ல போது எப்படி இருந்திருக்கும்? அதான் ரகசியம். நான் என்ன எங்கே கட்டுட்டு வந்தேன்? நான் உங்களை போல் பாடுள்ள மனுஷன் தானே. இயேசுவின் வார்த்தைகள் புதிது, பழைய ஏற்பாடை சார்ந்தது அல்ல. இந்த பாருங்கள், இங்கே ஒரு வசனம் ஏற்கனவே போட்டிருந்தோம்ல, எடுங்க, மார்க்கு 1:27. அவர் உபதேசமெல்லாம் புதுசாக இருந்தது. புதுசு, எல்லாமே புதுசாக தான் புதிய ஏற்பாடுன்னு சொல்கிறோம். படிங்க 1:27. எல்லாரும் இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டு, இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? அதிகாரத்தோடு இவர் பிசாசிகள் கூட அதிகாரத்தோடு ஆணையிடுறாரு, கட்டளையிடுறாரு, அதுவும் கீழ்ப்படியுது. இன்னும் புதிய உபதேசமாக இருக்குது. அதில் 22 படிங்க. அதுலேயே 22, அதுலேயே அதாவது மதவாதிகளை போல இன்னைக்கு உள்ள பாஸ்டர்கள் மாதிரி, இன்னைக்கு உள்ள மதவாதிகள் மாதிரி பேசாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு அவர் போதித்தபடினாலே அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்க ஆச்சரியப்பட்டாங்க. இயேசுவின் பிரசங்கத்துக்கும் வேதவார பரிசேயருடைய பிரசங்கத்துக்கும் இதுதான் வித்தியாசம். நான் அந்த செய்தியவே இயேசுவின் வசனத்தையே சார்ந்து போகும்போது பேசும்போது இது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது, மற்றவங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது. ஆனாலும் அவருடைய வார்த்தையை முழுமையாக அறிஞ்சு சொல்லிட்டேன்னு நான் சொல்ல முடியாது. இன்னும் நிறைய காரியங்கள் நான் அறிய வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஏதோ கொஞ்சம் சொல்கிறேன், நான் கோடு போடுறேன், நீங்கள் ரோடு போடுங்க. இந்த 7ஆம் அதிகாரத்தை நான் நிறைவு செய்கிறேன். 7 பரிபூர்ணமான இந்த உபதேசம் மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்டது. அதுதான் மலை, கண்மலை. அந்த மலையிலிருந்து வெள்ளை குதிரையில் வர்றவரை எதிர்பார்ப்போம். அந்த அழகு இயேசுவை எதிர்பார்ப்போம். வெள்ளை குதிரையிலே வர்றார், எதிர்பார்ப்போம். எதிர்கொண்டு போவோம். உலகம் முழுவதும் வருகிற சோதனை காலம் தப்பும்படி காப்பேன்னு வாக்கு பண்ணவர் உண்மை உள்ளவர். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் ஒளிந்து போகாது. அந்த வார்த்தைகளை கெட்டியாக பிடிப்போம், கேட்பதோடு நடப்போம். இந்த மலை பிரசங்கத்தை நிறைவு செய்கிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை அடுத்த வாரத்திலிருந்து தொடங்கி உங்களுக்கு நான் சொல்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.